Hi friends, welcome to Lakshmi Max. RRB NTPC undergraduate 15 June 2026 shift 2 and 3 ல கேட்ட GK question discuss பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாமோட ஆல் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. 99 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்போ என்டிபிசி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். 75 டேஸுக்கான லைவ் கிளாஸ் வந்து ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல குரூப் டி எக்ஸாம நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்போ குரூப் டியோட லைவ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலிசியஸ் நிகேட்டர் சென்ட் ஹிஸ் அம்பாசிடர் மெகஸ்தனிஸ் டு த கோர்ட் ஆஃப் விச் இந்தியன் கிங்? செலிகஸ் நிகேட்டர் தன்னோட தூதுவரான மெகஸ்தனிஸை எந்த இந்திய மன்னரோட அரசவைக்கு அனுப்பி வைத்தார்? ஸோ எந்த மன்னரோட அரசவைக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். Megasthenes was sent as a Greek ambassador to the court of Chandragupta Maurya, the founder of Mauryan Empire. Mauryan Empireோட ஃபவுண்டர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். அவரோட அரசவைக்கு வந்த அம்பாசிடர் தான், கிரேக்க அம்பாசிடர் தான் யாருன்னா இந்த மெகஸ்தனிஸ். ஓகேவா? ஓகே, மெகஸ்தனிஸோட முக்கியமான புக் எல்லாருக்குமே தெரியும், இண்டிகா. ஓகேவா? ஸோ இண்டிகா which provides invaluable historical details about the Mauryan administration, society and military. ஓகே, கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் மௌரிய பேரரசை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு அனுப்பப்பட்டார். ஓகே, சோ சந்திரகுப்த மௌரியருக்கும் கிரேக்க ஆட்சியாளரான முதலாம் செலிகஸ் நிகேட்டருக்கும் இடையே ஏற்பட்ட போருக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டது. இந்த ராஜதந்திர உறவின் ஒரு பகுதியாக மெகஸ்தனின் பாடலிபுத்திரத்துக்கு வந்து அனுப்பப்பட்டார். ஓகே, மெகஸ்தனிஸ் எழுதிய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிகா. ஓகே, under which article of Indian Constitution the duty of the state to provide free legal aid to the poor? ஓகே, இந்திய அரசியலமைப்போட எந்த பிரிவின் கீழ் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவது அரசின் கடமையாகும்? எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 39A. Article 39A of Indian Constitution mandates the state to ensure equal justice and provide free legal aid to the poor and weaker section of the society. This article was added to the DPSB by the 42nd Constitutional Amendment Act of 1976. இப்போ இதே மாதிரி ஆர்டிகிள் 39 பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் சர்டைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி டு பி ஃபாலோட் பை த ஸ்டேட், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஆர்டிகிள் 40ல பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஆர்டிகிள் 44ல யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன்ஸ். ஓகேவா? இந்திய அரசியல் அமைப்போட 39A ஏழைகள் மற்றும் சமூகத்தின் நலிவடைந்த பிரிவினருக்கு சமமான நீதியை உறுதி செய்யவும் இலவச சட்ட உதவிகளை வழங்குவது அரசின் கடமையாக்குகிறது. இந்த சட்டப்பிரிவு 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் சேர்க்கப்பட்டது. இதே மாதிரி ஆர்டிகிள் 39 பாத்தீங்க அப்படின்னா சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கிறது. இந்த மாதிரி சில கொள்கை வழிகாட்டுதல்கள். ஆர்டிகிள் 20ல வந்து கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். 24 பாத்தீங்க அப்படின்னா குடிமக்களுக்கான பொது சிவில் சட்டம். Which Indian state has the highest number of UNESCO World Heritage Site? ஸோ இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிஃப்டோடது ரிப்பீட் ஆயிருக்கு. மேல பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன்ல பாலிட்டியில டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகே, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் அமைந்துள்ளன? எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, மகாராஷ்டிரா has the highest number of UNESCO World Heritage Sites among all Indian states. The state hold 5 standalone inscribed sites. ஓகே, சோ என்னலாம்? அஜந்தா கேவ்ஸ், அஜந்தா குகைகள், எல்லோரா குகைகள், எலிஃபண்டா குகைகள், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ், அதுக்கப்புறம் விக்டோரியன் கோதிக் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள்ஸ் ஆஃப் மும்பை. ஓகே, அப்போ மகாராஷ்டிரா தான் பாத்தீங்கன்னா அதிக அளவிலான உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ள மாநிலம். ஓகேவா? ஓகே, சோ இந்திய மாநிலங்கள்ல அதிக எண்ணிக்கையிலான
யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ள மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. ஸோ இந்த மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா அஜந்தா குகைகள், எல்லோரா குகைகள், எலிபெண்டா குகைகள், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம், மும்பைல விக்டோரியன், கோத்திக் மற்றும் ஆர்ட் டெக்கோ கட்டிடங்கள் இது எல்லாமே இருக்கிறதுனால ஸோ யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலங்கள்ல அதிகமான அளவு பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? ஓகே. Which article of Indian Constitution directs the state to make provisions for securing just and human conditions of work for maturity relief as frequency cited by the Supreme Court? நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகளை பாதுகாப்பதற்கும் மகப்பேறு நிவாரணத்திற்கும் விதிகளை உருவாக்க அரச பணிக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது? ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்டதுதான். ஓகேவா? சோ மகப்பேறு நிவாரணம், அதே மாதிரி நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகளை பாதுகாப்பதற்கு எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 42. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதை டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 39ல வந்து குடிமக்களோட வாழ்வாதாரத்திற்கான கொள்கை மற்றும் வழிகாட்டுதல்கள். ஆர்டிகிள் 41 பார்த்தீங்கன்னா வேலை, கல்வி மற்றும் பொது உதவி பெறுவதற்கான உரிமைகள். ஆர்டிகிள் 45 வந்து 6 வயது வரை ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு. Which major regional organization adopted the Bangkok Vision 2030 in 2025 aiming to make the region prosperous, resilient and open? பிராந்தியத்தை வளமானதாகவும் மீள்திறன் கொண்டதாகவும் மற்றும் திறந்த நிலையிலும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டு 2025ஆம் ஆண்டில் பேங்காக் விஷன் 2030 திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முக்கிய பிராந்திய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக். பிம்ஸ்டெக்னா என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? சோ பேங்காக் விஷன் 2030 வந்து இதை அடாப்ட் பண்ணிச்சு. எந்த சமிட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th சமிட்ல. ஓகே, தமிழ் மீடியம்க்கும் டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கோம். அடுத்த தசாப்தத்தில் வங்காள விரிகுடா பிராந்தியத்தை வளமான, மீள்திறன் கொண்ட மற்றும் திறந்த பொருளாதார மண்டலமாக மாற்றுவதற்கான தெளிவான வரைபடத்தை இந்த தொலைநோக்கு திட்டம் வந்து அளிக்கிறது. Indus Valley Civilization, Lothal was famous for which of the following? ஓகே, போன ஷிப்ல என்ன கேட்டிருந்தாங்க? தொலைவிரா பத்தி கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஷிப்ல பாத்தீங்கன்னா லோத்தல் பத்தி கேட்டிருக்காங்க. லோத்தல் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், டாக் யார்டு, கப்பல் கட்டும் தளம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். நீங்க கரெக்டா சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா உங்களால 80 கொஸ்டின் 85 கொஸ்டினுக்கு மேலேயே அட்டன் பண்ணிருக்க முடியும். ஓகே, சோ தொலைவிரா வந்து நேத்து ஷிப்ல கேட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லோத்தல் பத்தி கேட்டிருக்காங்க. லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம். ஓகே ஓகே சிந்து சமவெளி நாகரிகத்தோட பண்டைய கப்பல் கட்டும் தளம், துறைமுகம் அமைந்திருந்த நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல். Which states host did the light compact aircraft Tejas successfully conduct its first test firing of the indigenous Astra beyond visual range air-to-air missile? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அஸ்த்ரா எனப்படும் கண்ணுக்கு தெரியாத தூரத்திற்கு அப்பால் பாயும் வான்வழி ஏவுகணையை தேஜஸ் போர் விமானம் எந்த மாநிலத்தின் கடற்கரையில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்தது? எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா. ஓகே, சோ கோவா கடற்கரையில இருந்து. அடுத்த கொஸ்டின், which of the following is the primary objective of the 88th Constitutional Amendment Act 2003? 2003ஆம் ஆண்டின் 88வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே, சோ சேவை வரி. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் இங்க டீடைலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் was famous for playing which of the following? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பின்வரும் எந்த இசைக்கருவியை வாசிப்பதில் புகழ் பெற்றவர்? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷனாய். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a citizen's fundamental rights are violated, under which article can they directly file a petition in the Supreme Court? ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் எந்த பிரிவின் கீழ் அவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம்? எந்த பிரிவு அப்படின்னா ஆர்டிகிள் 32 படி. அடுத்த கொஸ்டின். சோ மற்ற பிரிவுகள், மற்ற ஆர்டிகிளும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆர்டிகிள் 14 அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகிள் 19 அப்படின்னா பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட முக்கிய சுதந்திரங்களை வழங்குதல். ஓகே, மற்ற டீடைலான எக்ஸ்பிளனேஷனும் இதுல இருக்கு. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டீம்ல வந்து அவைலபிளா இருக்கு. டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் வாங்கிக்கலாம். 3 MHz எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது எதுக்கு ஈக்குவல்?
ஸோ 3.5 மெகா ஹெட்ஸை வந்து ஹெட்ஸா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 1 மெகா ஹெட்ஸ் வந்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். 1 மெகா ஹெட்ஸ்ங்கிறது 10 லேக் ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ 1 மெகா ஹெட்ஸ்ங்கிறது 10 லட்சம் ஹெட்ஸ். அப்ப 3 மெகா ஹெட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? 3.5 இன்ட்டு 10 லேக்ஸ் வந்து போடணும். ஸோ 10 லேக்ஸ்ங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ஓகேவா? ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி போயிரும். அப்ப 35 இங்க என்ன இருக்கு? ஒரு ஒரு 5 0 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 35 ஒரு 5 0 சேர்த்துக்கலாம். இங்க ஆப்ஷன் வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? 3.5 மில்லியன் ஹெட்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1 மில்லியன்ங்கிறது 10 லேக்ஸ். அவங்க கரெக்டா தானே கொடுத்திருக்காங்க. நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ஓகே. 35 லட்சம் ஹெட்ஸ்ன்னு இருக்கு. 35 லட்சம் ஹெட்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா 3.5 மில்லியன் ஹெட்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே. அப்ப இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஒரு 10 லட்சம்ங்கிறது 1 மில்லியன். ஓகே. அப்ப இங்க 50 லட்சம் இருக்கா? சோ இங்க 3.5 இதை புள்ளி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3.5 மில்லியன் ஹெட்ஸ் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே. இங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஓகே. 1 மெகா ஹெட்ஸ்ங்கிறது 10 லட்சம் ஹெட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3.5 மில்லியன் மெகா ஹெட்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைச்சதா? சோ அப்ப நம்ம பாயிண்ட் மில்லியனுக்கு புள்ளி வச்சுட்டு 3.5 மில்லியன் ஹெட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். Which of the following statement is incorrect regarding the Thar desert? தார் பாலைவனம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. It is also known as the Great Indian Desert. இது இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு இதை வந்து சொல்றோம். ஓகே, கரெக்ட். இதன் பெரும்பகுதி ராஜஸ்தான் மாநிலத்துல தான் இருக்கு. இதுவும் கரெக்ட். இட் இஸ் த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் டெசர்ட் ஏரியா இன் த வேர்ல்டு. இது உலகிலேயே அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட பாலைவனம். இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் ஏசிடி வந்து கரெக்ட். இது ஆரவல்லி மலைத்தொடரின் வடகிழக்கில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் என்னது? ராங். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the desert is actually located to the northwest of the ஆரவல்லி ரேஞ்ச். ஓகேவா? சோ அப்ப இது இந்த பாயிண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க? தப்பா கொடுத்திருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ நார்த் வெஸ்ட் ஆஃப் த ஆரவல்லி ரேஞ்ச் தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆட் ஒன் அவுட். ஓகே. ஸோ டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இதுல கொடுத்திருக்கேன். ஆரவல்லி மலைத்தொடர் ஒரு இயற்கை அரணாக செயல்படுகிறது. வடமேற்கு பகுதி மிக குறைந்த மழையை பெறுவதால் அங்கு தார் பாலைவனம் வந்து உருவாகியுள்ளது. ஓகே. ஸோ இந்தியாவோட பெரிய பாலைவனம் இந்த தார் பாலைவனம் தான். இந்த பாலைவனத்துல 60% பகுதி வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல தான் இருக்கு. மீதி இருக்க 40% வந்து குஜராத், பஞ்சாப், ஹரியானா மற்றும் பாகிஸ்தான் வரை நீண்டுள்ளது. 1 சதுர கிலோமீட்டருக்கு 80க்கும் மேற்பட்ட மக்கள் வாழும் மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளதால் உலகிலேயே அதிக மக்கள் வாழும் பாலைவன பகுதியாக இது கருதப்படுகிறது. What happens when you turn down the sound on a computer? கணினியில் ஒலியை குறைக்கும் போது என்ன நடக்கும்? சோ சவுண்ட கம்மி பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா sound intensity decreases. ஒலியின் தீவிரம் வந்து என்ன ஆகும்? குறையும். When you turn down the volume of a computer, sound intensity decreases. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனும் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டீடைல்டா நீங்க வந்து இதுல பாத்துக்கலாம். Who presided over the first session of the Indian National Congress? Okay, இந்த கொஸ்டினும் நம்ம ஆல் இன் ஒன்ல டிஸ்கஸ் பண்ணதான். ஐஎன்சி பத்தி ஃபுல்லா தரோவா பார்த்தோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் பாம்பே இன் டிசம்பர் 1885. டிசம்பர் 1885ல மும்பைல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? யாரு அப்படின்னா WC பானர்ஜி. ஓகே. உமேஷ் சந்திர பானர்ஜி. அவரோட ஃபுல் ஃபார்ம் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி. சுருக்கமா WC பானர்ஜின்னு சொல்லுவோம். எலெக்டட் as the first president of இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஃபர்ஸ்ட் செஷனோட டீடைல் பாருங்க. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து டிசம்பர் 28ல இருந்து 31 வரைக்கும் 1885ல பாம்பேல நடந்திருக்கு. ஓகே. சோ உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு. ஓகே. ஓகே. இதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்டு பிரிட்டிஷ் சிவில் சர்வன்ட் ஹூ ஃபவுண்டட் த ஐஎன்சி. ஐஎன்சியோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ஏஓ ஹியூம் இல்லனா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லலாம் இவரோட ஃபுல் நேம். தாதாபாய் நவ்ரோஜி presided over the second session of கல்கத்தா மாநாடு. ஐஎன்சியோட 2வது செஷன் 1886. ஓகே. சோ அதுக்கு தலைமை தாங்கினவர் தான் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. பத்ருதீன் தியாப்ஜி பாத்தீங்கன்னா presided over the third session 1887 மெட்ராஸ்ல நடந்துச்சு இல்லையா, அதுக்கு இவர் தலைமை தாங்கினாரு. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி. தமிழ் மீடியமுக்கும் இங்க டீடைலா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டு கூட்டத்தை வழிநடத்தினார். முதல் கூட்டம் வந்து 28 டிசம்பர்ல இருந்து 31 வரைக்கும் 1885 மும்பைல வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இதுல வந்து இந்தியாவில இருந்து 72 பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டனர். ஐஎன்சியோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்.
தாதாபாய் நவ்ரோஜி வந்து 1886 கல்கத்தா மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கினார். இவரை வந்து கிரேட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். பத்ருதீன் தியாப்ஜி வந்து 1887 சென்னையில நடந்த 3வது கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். முதல் முஸ்லிம் தலைவர் இவர்தான். ஓகே. Which nutrient is most essential for body construction and repair? உடல் கட்டமைப்பு மற்றும் பழுதுபார்ப்பு, திசுக்களை புதுப்பிக்க மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். ஓகே. அடுத்த கொஸ்டின். Who was awarded the prestigious Sir Garfield Sobers Trophy for ICC Men's Cricketer for the year 2024? 2024 ஆண்டு சிறந்த ICC ஆண்கள் கிரிக்கெட் வீரருக்கான புகழ்பெற்ற சர் கர்ஃபீல்டு சோபர்ஸ் ட்ரோபி யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பும்ராவுக்கு, ஜாஸ்பிரீத் பும்ரா. அடுத்த கொஸ்டின். Which year was the Food Safety and Standard Act enacted in India? இந்தியாவுல உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? எப்போ அப்படின்னா 2006ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which agency in India releases the official data on crimes against women? இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தரவை வெளியிடும் அமைப்பு எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகம். National Crime Records Bureau is the official government agency responsible for publishing annual crime in India report, which contains comprehensive statistics on crimes against women. Okay, பெண்களுக்கு எதிரான அந்த crimes எல்லா அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறதா இவங்களோட வேலையே. Who discovered the atomic nucleus? அணுக்கருவை கண்டறிந்தவர் யார்? ஓகே, உட்கருவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. ஓகே, ரூதர்ஃபோர்ட் டிஸ்கவர்ட் அட்டாமிக் நியூக்ளியஸ் இன் 1911, 1911ல கண்டுபிடிச்சாரு. ஜே தாம்சன் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவர்ட் த எலக்ட்ரான், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாரு? ஜே தாம்சன் 1897ல. என்ன மாடல் படி? பிளம் புட்டிங் மாடல் படி. எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்த ஷிஃப்ட்ல ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். கரெக்டா இந்த பிடிஎஃப் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜான் டால்டன் பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு த ஃபர்ஸ்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரி இன் 1803. ஜேம்ஸ் சாட்விக் பாத்தீங்கன்னா நியூட்ரானை கண்டுபிடிச்சாரு 1932ல. ஓகே, ரூதர்ஃபோர்டு 1911ல அணுவின் உட்கருவை நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? சோ இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜே தாம்சன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு பிளம் புட்டிங் மாதிரி. ஓகேவா? 1897ல. ஜான் டால்டன், சாத்விக் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. Which of the following Indian states features more than 5 UNESCO World Heritage Sites? Okay, பின்வரும் இந்திய மாநிலங்கள்ல 5க்கும் மேற்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? அப்ப அதிக அளவுல யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா. 5க்கும் மேற்பட்ட யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல. ஓகே, ராஜஸ்தான் இஸ் ஹோம் டு 9 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ். இங்க எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 உலக பாரம்பரிய தலங்கள் வந்து இருக்கு. ஓகே, எதுலாம்? கேலடியோ நேஷனல் பார்க், இது ராஜஸ்தான்ல இருக்கு. ஜந்தர் மந்தர் ஜெய்ப்பூர்ல இருக்கு. சித்தூர் ஃபோர்ட், கும்பல்கார்க்கு, ரந்தம்பூர், அதுக்கப்புறம் கேக்ரான் ஃபோர்ட், அம்பர் ஃபோர்ட். ஓகே, ஜெய்சல்மர் ஃபோர்ட், ஜெய்ப்பூர் சிட்டி. ஓகே, சோ அப்போ 5க்கும் மேல இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ஆப்ஷன் வச்சு ராஜஸ்தான்ல. ஓகே, சோ அது எந்தெந்த வருஷத்துல அது வந்து உலக பாரம்பரிய தலங்களாக அறிவிக்கப்பட்டதுங்கிறதையும் இதுல கொடுத்திருக்கோம். சோ டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இந்த பிடிஎஃப்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. வேர் டிட் த வாஹாபி மூவ்மெண்ட் இன் இந்தியா பிரைமர்லி ஆரிஜினேட்? இந்தியாவுல 19ஆம் நூற்றாண்டின் வாஹாபி இயக்கம் முதலில் எங்கு தோன்றியது? சோ எங்க தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கன்னா பரேலி, உத்தரப்பிரதேசத்துல. ஓகே, பரேலி, உத்தரப்பிரதேசத்துல தான் இந்த வாஹாபி இயக்கம் வந்து தோன்றியது. Which city will host the Centenary Commonwealth Games in October 2030? அக்டோபர் 2030ல காமன்வெல்த் போட்டிகளை நடத்தவிருக்கும் நகரம் எது? எங்க நடக்க போகுது அப்படின்னா அகமதாபாத், இந்தியால நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which population control policy was implemented by China in 1979 to limit population growth? மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக 1979ல சைனால நடைமுறைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கை எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் சைல்டு பாலிசி. ஓகே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற பாலிசி வந்து சைனால கொண்டு வந்தாங்க. Which Sultan of Delhi introduced copper or brass coins as to டோக்கன் கரன்சி இன் பிளேஸ் ஆஃப் சில்வர் காயின்ஸ்? வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக செம்பு பித்தளை நாணயங்களை அடையாள நாணயமாக அறிமுகப்படுத்திய டெல்லி சுல்தான் யார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அடுத்த கொஸ்டின்.
Under which article of the Indian Constitution does the President possess veto power to withhold assent to a bill passed by the Parliament? நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கும் வீட்டோ அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது? சோ எந்த பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 111. ஓகே, ஆர்டிகிள் 111. குடியரசுத் தலைவருக்கு வீட்டோ பவர் அதிகாரத்தை வழங்குறது ஆர்டிகிள் 111. ஆர்டிகிள் 72 பாத்தீங்கன்னா டீல்ஸ் வித் த பர்டனிங் பவர்ஸ் ஆஃப் த president. Article 123 empowers the president to promulgate ordinance during the recess of parliament. 143 வந்து power of the president to consult the supreme court. ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. அது போக மற்ற ஆர்டிகிள் 72 வந்து குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றியது. 123 வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம், அந்த அதிகாரம். ஆர்டிகிள் 143 பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தோடு ஆலோசனை பெறக்கூடிய அதிகாரத்தை வழங்குகிறது. According to recent Supreme Court judgment, maternity leave for working women has been recognized as a fundamental right. Under which constitutional provision? சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணிபுரியும் பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் ஒரு அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 21 படி. அது போக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்கேன், இந்த பிடிஎஃப்ல நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கும். அடுத்தடுத்த ஷிஃப்ட் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விச் ரீஜியன் ஆஃப் இந்தியாஸ் ஜூம் கல்டிவேஷன் primarily practiced and in contrast which farming method is more prevalent in northwest India? ஜூம் சாகுபடி முதன்மையாக எந்த பிராந்தியத்தில் செய்யப்படுகிறது? இதற்கு மாறாக வடமேற்கு இந்தியாவில் எந்த விவசாய முறை அதிகமாக காணப்படுகிறது? சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விவசாயம்னா தானிய விவசாயம் வந்து வடமேற்கு இந்தியாவில் காணப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி இந்த ஜூம் சாகுபடி வந்து வடகிழக்கு இந்தியாவுல வந்து காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், வேர் இஸ் த இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் குரூப் பிலீவ்டு டு ஹேவ் கம் ஃப்ரம் டு இந்தியா? இந்தோ ஆரிய மொழி குடும்பம் எங்கிருந்து இந்தியாவிற்கு வந்ததாக நம்பப்படுகிறது? எங்க இருந்து அப்படின்னா மத்திய ஆசியாவில இருந்து, சென்ட்ரல் ஏசியால இருந்து. அடுத்த கொஸ்டின், recently October 2024 India and Spain signed major trade agreement for defense and infrastructure projects in which state? சமீபத்துல இந்தியாவும் ஸ்பெயினும் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக C-295 விமான வளாகம் எந்த மாநிலத்தில் முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? சோ எந்த மாநிலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. அடுத்த கொஸ்டின், which is the oldest mountain range in India? ஆரவல்லி மலைத்தொடர். மிக பழமையான மலைத்தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். In which part of small intestine do bile juice and pancreatic juice mix? சிறுகுடலின் எந்த பகுதியில பித்தநீர் மற்றும் கணைய நீர் வந்து ஒன்றாக கலக்கிறது? எங்க அப்படின்னா முன் சிறுகுடல்ல, டியோடினத்துல. ஓகே, பித்தநீரும் கணைய நீரும் வந்து முன் சிறுகுடல்ல அதாவது டியோடினத்துல வந்து ஒன்னா கலக்குது. when was the first national agricultural policy announced in India? இந்தியாவுல முதல் தேசிய விவசாய கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 28 ஜூலை 2000ல வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், what was the theme of World Mental Health Day? So question repeat ஆயிருக்கு. World Mental Health Day யோட theme வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்ன 13 ஜூன்ல கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு 15 ஜூன்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அக்டோபர் 10 to 12 2024 ஓகே காலங்களில் அனுசரிக்கப்பட்ட உலக மனநல தினத்தோட மைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ பணிச்சூழலில் மனநலத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய நேரம் இது. இட்ஸ் டைம் டு prioritize mental in the ஒர்க் பிளேஸ். ஓகேவா? சோ உங்களுக்கு 2025 ஓடது கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ ஜூன் 13ல பாத்தீங்கன்னா 2025 ஓடது கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஷிப்ட்ல வந்து 2024 ஓட தீம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஓகே, அக்கார்டிங் டு 2011 சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது. டெய்லி சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹஸ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி? கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, சோ உத்தரப்பிரதேஷ் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். 2011 சென்சஸ் படி உத்தரப்பிரதேஷ் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஓகே, அதே மாதிரி பீகார் வந்து பாத்தீங்கன்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு 1106 நபர்கள் என்ற மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஓகே, சரி, இதுல என்ன கொடுத்திருக்காங்க?
சாரி, நான் அந்த கொஸ்டினை வந்து கரெக்டா ரீட் பண்ணல. ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி, அதிக மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா பீகார் வரும். ஹையஸ்ட் பாப்புலேஷன், ஓகே, அதிக மக்கள் தொகை அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வரும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா பீகார். ஓகே, ஸோ பீகார் தான் கரெக்ட். ஆனா முந்தின ஷிப்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நேத்து 14 ஜூன்ல உள்ள ஷிப்டுக்குள்ளதும் இந்த 15 ஜூனுக்குள்ளதும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். 15 ஜூன்ல ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பீகார். இது கரெக்ட் தான். ஓகே, ஹையஸ்ட் பாப்புலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா அந்த கொஸ்டின்? ஸோ கொஸ்டினை எக்ஸாம்ல நீங்களும் கரெக்டா ரீட் பண்ணணும். ஓகே, according to official 2011 census of India, Bihar has the highest population density among all Indian states. ஓகேவா? highest population density வந்து என்னது? பீகார். ஓகே, so Uttar Pradesh பாத்தீங்கன்னா most populous state by total population numbers, but due to its large land area, density is lower at 829 persons per square kilometer. ஓகே, புரியுதா? சோ அந்த மக்கள் தொகை அடர்த்திங்கும் போது பீகார் வந்து அதிகம். மக்கள் தொகையில அதிகமானது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, இப்போ கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 3யோட கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஆனந்த் மடம், ஆனந்த் மத். ஓகேவா? ஆனந்த மடம் என்ற புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா? சோ இவர் தான் ஆனந்த மடம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தோட ஆசிரியர். அடுத்த கொஸ்டின், அந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல் ஆனந்த் மேத் அல்லனா ஆனந்த மடம், இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்தே மாதரம் கூடிய பாடலை எழுதினவர், நம்ம தேசிய நேஷனல் சாங். ஓகேவா? சோ தேசிய பாடல். ஓகேவா? சோ இதை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, அதே மாதிரி மத்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து நம்ம தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் ஜனகணமன வந்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி கீதாஞ்சலி கூடிய ஃபேமஸான புக் எழுதினவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல நீங்க பாத்துக்கலாம். In region where annual rainfall exceeds 200 cm and the climate remains humid throughout the year, which type of forest are found? ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் காலநிலை ஆண்டு முழுவதும் ஈரப்பதமாகவும் இருக்கும் பிராந்தியங்கள்ல எந்த மாதிரியான காடுகள் வந்து காணப்படுகிறது? எந்த காடுகள் அப்படின்னா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அயன மண்டல பசுமை மாறா காடுகள் வந்து காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். ஸோ டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு. ஏன்னா நம்ம டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். விச் இயர் வாஸ் த இந்தியன் ஆயில் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1959. விச் ஸ்கேல் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மெஷர்டு? மனித மேம்பாட்டு குறியீடு எந்த அளவுகோலில் அளவிடப்படுகிறது? ஸோ எந்த அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எந்த ஸ்கேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 1ல வந்து மெஷர் பண்றாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை. ஓகே, தமிழ் மீடியமுக்கும் இதுல எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நீங்க டீடைலா பாருங்க. விச் ஸ்கேல் இஸ் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மெஷர்டு? ஸோ எதுல இருந்து அப்படின்னா 0 to 1. ஓகே, 0 முதல் 1 வரையில் இது வந்து மெஷர் பண்ணப்படுது. ஓகே, அளவிடப்படுகிறது. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ பிரஸ் கண்ட்ரோல் எஸ் இன் எம்எஸ் வேர்ட்? கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ போன ஷிஃப்ட்ல வந்து சேவ் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட்னு கேட்டிருந்தாங்க, கண்ட்ரோல் எஸ். இந்த ஷிஃப்ட்ல வந்து அந்த கொஸ்டின் அப்படியே உல்டாவா கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து என்னவாகும்? இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கோம், இல்ல பிடிஎஃப், இல்ல ஏதோ ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னா டேட்டாவை சேவ் பண்றதுக்கு. ஓகேவா? புதிய ஆவணத்தை திறக்கும் இல்ல, இது வந்து கண்ட்ரோல் ஓ. ஓகேவா? ஸோ நியூ டாக்குமெண்ட் வந்து கண்ட்ரோல் என். ஓபன்ஸ் ஏ நியூ டாக்குமெண்ட் வந்து கண்ட்ரோல் என். க்ளோசஸ் த டாக்குமெண்ட் இல்ல, என்ன பண்ணும்? சேவ். ஓகே, சோ கண்ட்ரோல் எஸ்னா சேவ் பண்ணும். ஓகே, அதை வந்து சேமிக்கும். ஓகே, பிரிண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. ஓகே, கண்ட்ரோல் எஸ் வந்து என்னது? சேவ் பண்றதுக்கு. கண்ட்ரோல் என் வந்து பாத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு. கண்ட்ரோல் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்றதுக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் கீஸ் தான். ஹூ லெட் த ரம்பா ரிபலியன் 1922 to 24? ராம்பா கிளர்ச்சியை வழிநடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா அல்லூரி சீதாராம ராஜு. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் பட்டர் ஃப்ரம் மில்க் கால்டு? பாலில் இருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கும் முறை. இது நம்ம ஆல் இன் ஒன்ல லைவ் கிளாஸ்ல நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். பாலில் இருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கக்கூடிய முறை வந்து என்னது? சென்ட்ரிஃபியூகேஷன், மைய விலக்கு விசை. மைய விலக்கு முறை மூலமாக பால்ல இருந்து என்ன பண்றாங்க? வெண்ணெயை வந்து பிரிச்செடுக்கிறாங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகே, பதங்கமாதல்னா என்ன, சப்ளிமேஷன்னா என்ன, ஃபில்ட்ரேஷன்னா என்ன, ஆவியாதல் எவாப்ரேஷன்னா என்னங்க கூடிய எல்லாமே இதுல டீடைலா கொடுத்துருக்கோம். ஓகே, பாத்துக்கோங்க. விச் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா? பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவோட முக்கியமான நோக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலிவு விலையில் அதாவது அஃபோர்டபுள் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி கவர். ஓகேவா? சோ அதுக்கான காப்பீடு. ஓகே, விபத்து, மரணம் மற்றும் ஊனத்திற்கான காப்பீடு. ஓகேவா? அதாவது ஆக்சிடென்டல் டெத், ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தங்க இறந்து போயிட்டாலோ இல்லைன்னா அவங்களுக்கு அதுல கை கால் முறிவோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு காப்பீடு வழங்குறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரக்ஷா பீமா யோஜனாவோட முக்கியமான நோக்கம். ஓகே, அதுக்கு அந்த காப்பீட்டு தொகை என்ன, அதுக்கு எவ்வளவு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே இதுல வந்து கொடுத்துருக்கேன். இதுல பிரீமியம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 20 ரூபாய் பே பண்ணாலே போதுமானது. ஓகே, இந்த காப்பீட்டுல. Which year Telugu was recognized? Classical language question repeat ஆயிருக்கா? டெய்லி நீங்க வந்து அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செம்மொழியில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. தெலுங்குக்கு எந்த வருஷம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஷிப்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்ம தமிழுக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப தெலுங்குக்கு பாத்தீங்கன்னா எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா 2008ல கொடுக்கப்பட்டது. ஏன்னா 2024ல பாத்தீங்கன்னா ஒரு 5 லாங்குவேஜுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க. ஓகே, நம்ம தமிழுக்கு 2004ல செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் தமிழ் மொழிக்கு தான் செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டது. தெலுங்குக்கும் கன்னடாவுக்கும் பாத்தீங்கன்னா 2008ல, மலையாளத்துக்கு 2013ல, ஒடிஷாவுக்கு பாத்தீங்கன்னா 2014ல. ஓகே. Which of the following monetary policy tools is used by the central bank to decrease liquidity in the banking system? வங்கி அமைப்பில் உள்ள பணப்புழக்கத்தை குறைப்பதற்காக மத்திய வங்கி அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால எந்த பணவியல் கொள்கை கருவி பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோஸை வந்து என்ன பண்றது, அதிகப்படுத்துதல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is known for leading the integration of over 562 princely states into the Indian Union after independence and is popularly known as the Iron Man of India? சுதந்திரத்துக்கு பிறகு 562க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்களை இணைத்த இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கும் பணியை முன்னெடுத்து வழிநடத்தியவரும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவரும் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகே, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ஓகே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவின் இவரோட சிலையை தான் என்ன பண்ணிருக்கோம், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்றோம், ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதே மாதிரி அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் நிறைய கொஸ்டின் ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கன்னா இதுக்கு படிச்சுட்டே இருக்கலாம். அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 நம்ம வந்து ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ், நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which Constitution Amendment Act provided 10% reservation for EWS? இந்தியாவுல பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம். அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய அரசியல் அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 103வது திருத்த சட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி 104வது திருத்த சட்டம்னா என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன, அதுக்கப்புறம் 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னது, ஜிஎஸ்டி. ஓகேவா? சோ இது எல்லாமே டீடைலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அடுத்தடுத்த ஷிப்ட்ல இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 102, 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? பிடிஎஃப் வந்து டீம்ல அவைலபிளா இருக்கு. சோ படிச்சுட்டு அடுத்த ஷிப்ட்டுக்கு போங்க. அடல் டனல் இஸ் லொகேட்டட் இன் விச் பார்ட்? அடல் சுரங்கப்பாதை இமயமலையின் எந்த பகுதி அல்லது மலைத்தொடரில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு பீர்பாஞ்சல் மலைத்தொடர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல் டனல் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின். Why did ராஜா ராம்மோகன் ராய் established the பிரம்ம சமாஜ் 1828? 1828ல ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணாரு, பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவித்தாரு. ஓகேவா? சோ இவர் ஏன் தோற்றுவித்தாருங்கிறது தான் கொஸ்டின். எதுக்காக அப்படின்னா உருவ வழிபாடு மற்றும் சமூக தீமைகளை வந்து எதிர்ப்பதற்காக இவர் பிரம்ம சமாஜத்தை 1828ல வந்து தோற்றுவித்தார். அடுத்த கொஸ்டின். What is the name of the historic defense and friendship treaty signed between UK and Germany on 17 July 2025? ஜூலை 17, 2025ல UK மற்றும் ஜெர்மனி இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு மற்றும் நட்பு ஒப்பந்தத்தோட பெயர் என்ன? சோ இதோட நேம் என்ன அப்படின்னா கென்சிங்டன் ஒப்பந்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
which value on pH scale is considered perfectly neutral? Okay, neutral நடுநிலை தன்மைன்னு எதை சொல்லுவோம் நாம? நடுநிலை தன்மை 7 அப்படிதானே? pH value 7க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆசிட்னு சொல்லுவோம். 7 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை காரம் பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 7ல நிக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நடுநிலையில நிக்கி, அமிலமும் கிடையாது காரமும் கிடையாது, நடுநிலையில நிக்கிறது. அப்ப நடுநிலையான வேல்யூ வந்து என்னது? 7. இது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். pH வேல்யூ வந்து அதே இப்போ 7 வந்து நடுநிலை, 7க்கு கம்மியா இப்போ 6 இருக்கு அப்படின்னா இது வந்து வலிமை மிகுந்த அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே pH வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது வந்து வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த pH வேல்யூ வச்சு நம்ம வந்து அது வலிமை மிகுந்த அமிலமா வலிமை குறைந்த காரமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமான அளவு மக்கள் தொகை வந்து இருக்கு. 19.98 crores வந்து இருக்காங்க. செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து பீகார், ஃபோர்த் வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த நாவல் நிர்மலா? நிர்மலா என்ற நாவலின் ஆசிரியர் யாரு? யாரு அப்படின்னா முன்ஷி பிரேம்சந்த். ஓகே, இவர் தான் நிர்மலாங்க கூடிய நாவலோட ஆசிரியர். அடுத்த கொஸ்டின், பஞ்சாயத் ராஜ் இஸ் மென்ஷன்ட் இன் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? பஞ்சாயத் ராஜ் இந்திய அரசியல் அமைப்போட எந்த பகுதியில் குறிக்கப்பட்டுள்ளது? கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சோ எந்த பகுதியில குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பார்ட் 9ல வந்து பஞ்சாயத் ராஜ் வந்து குறிக்கப்பட்டுள்ளது. ஓகே, பார்ட் 9 வந்து ஆர்டிகிள் 243ல இருந்து 243 O வரைக்கும் இருக்கும். The amendment also added the 11th schedule to the constitution detailing 29 functional items for the panchayat. பார்ட் 8 பாத்தீங்கன்னா டீல்ஸ் வித் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். பார்ட் 10 வந்து டீல்ஸ் வித் த ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். 11 பாத்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன் வந்து பார்ட் 11ல வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, லெபாக்ஷி டெம்பிள் இஸ் லொகேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்? லெபாக்ஷி டெம்பிள் வந்து ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லெபாக்ஷி கோவில் ஆந்திர பிரதேசத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எங்க அப்படின்னா அனந்த்பூர்ல இருக்கு. ஓகே, ஆந்திர பிரதேஷ் அனந்த்பூர்ல இருக்கிறது தான் லெபாக்ஷி டெம்பிள். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 2 and 3 15 ஜூன்ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோல ஷிஃப்ட் 1ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ மே 7ல இருந்து ஓகேவா, சோ மே 7ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களோ எல்லா ஜிகே கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதோட பிடிஎஃப்பும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த ஷிஃப்டோட பிடிஎஃப்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. என்டிபிசி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இன்னும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இப்போ குரூப் டிக்கு லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.